எக்ஸலில் டூப்ளிகேட் என்ட்ரிஸை மேனுவலாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது எல்லாத்தையும் செகண்ட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூனிக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிக் ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸை குயிக்காக பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆர்கியூமெண்ட் இருக்குது. அரேன்ற ஆர்கியூமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஆர்கியூமெண்ட், மற்ற 2 ஆர்கியூமெண்ட்டுமே ஆப்ஷனலாக இருக்குது. பை காலம் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது, எக்ஸாக்ட்லி ஒன்ஸ்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரேஞ்ச் இருக்குன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த அரேவை செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த அரேயிலேருந்து எவ்வளோ டீட்டெயில்ஸ் யூனிக்காக இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு உங்களுக்கு ஸ்பில் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய வேலையாக இருக்கும். நம்ம குயிக்காக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில் கோர்சஸ் மொத்தமாக என்னென்ன கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நிறையா எம்ப்ளாயீஸோடைய என்ட்ரிஸ் இருக்குது, நிறையா சர்க்கிளோட என்ட்ரிஸ் இருக்குது. நமக்கு மொத்தமாக எத்தனை கோர்சஸ்லாம் யூனிக்காக பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூனிக் அப்படின்ற ஃபங்க்ஷனை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப் கொடுத்தோன்னா ஓப்பன் அப் ஆகும். இப்போ நமக்கு இந்த இடத்துல அரே மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், வேறு எந்த ஆப்ஷனும் தேவை கிடையாது. நமக்கு தேவையான அரே பார்த்திங்கன்னா அப்ஸ்கில் அப்படின்ற அரே நமக்கு தேவை. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா ஸ்பில் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இந்த இடத்துல கீழே உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளூர் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கோர்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா இது என்ட்ரு பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இன்னொரு கோர்ஸ் ஒன்று ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது ட்ரெயின் த ட்ரெயினர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா நமக்கு இந்த இடத்துல ஏற்கனவே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்கனவே ஸ்பில் ஆகிருக்கு. அதுக்கு கீழே ஒரு டேட்டா நமக்கு மறைக்கிறதுனால, அது ஸ்பில் பண்ணுறதுக்கு மறைக்கிறதுனால, ஸ்பில் பண்ணுறதுனா பார்த்திங்கன்னா எது வரைக்கும் டேட்டா இருக்கோ அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிடும். ஸோ இது ஒரு அரே ஃபங்க்ஷன்னால டைனமிக்காக ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். இப்போ இங்கே இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்த ஸ்பில் பண்ணாத அளவுக்கு தடுக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா இதை கட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸை கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஆட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா கீழே ஸ்பில் ஆகிட்டே வரும். இப்போ பாருங்கள், ட்ரெயின் த ட்ரெயினர் கீழே வந்துருச்சு இல்லையா? இந்த மாதிரி ஸ்பில் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட டேட்டாவை ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லை. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஹர்டல் இருக்குது, இல்லை ஒரு ஹிக்கப் இருக்குதுன்னு வச்சுட்டு நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாக்டாக யூனிக்காக இருக்கும். மற்றது எல்லாமே இங்கே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். டிஸ்டிங்க்ட்ன்றது என்ன அப்படின்னா இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனில் எத்தனை முறை இருந்தாலும் அது ஒரே ஒரு முறை மட்டும் காமிக்கிறன்றது பேர் டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. யூனிக்ன்றது ஒரே ஒரு முறை மட்டும் வந்திருக்கணும் அப்படின்றது தான் யூனிக்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல உதாரணத்துக்கு சின்டெக்ஸ் யூனிக் சின்டெக்ஸ் போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா அரேயை செலக்ட் பண்ணுறோம். அரே நம்ம என்ன செலக்ட் பண்ணலாம்னா 2 அரே செலக்ட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி நேம் அண்ட் எம்ப்ளாயி கோடு ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுங்க. இது காலமாக ரோவான்னு கொடுக்குறோம் கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம ரோஸ் தான் இருக்கும். நம்ம அதனால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் ஆர்கியூமெண்ட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஐட்டம்ஸ் தட் அப்பியர் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு முறை வர்றது மட்டும் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல ட்ரூ கொடுக்கணும். ட்ரூன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஹைலைட் ஆகிருக்கு. டேபு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 எம்ப்ளாயீஸ் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே காமிக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்கிள் வைஸ் ஸ்கில் அப் கோர்சஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு சர்க்கிள்லேயும் பார்த்தீங்கன்னா யூனிக்காக எந்தெந்த கோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூனிக் போடுங்க. போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அரே 2 அரேவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்கிளும் வேணும், என்னென்ன கோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வேணும் அப்படின்னா ரெண்டு பர்டிகுலர் அரேவும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மேனேஜிங் டீம்ஸ் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் ஆஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது. அதே மாதிரி ஒரு சர்க்கிள்லேயும் வருது. ஒருவேளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் 2 எம்ப்ளாயி இருக்காங்க, அரிமா கயல்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கு கோயம்புத்தூரில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒரே ஒரு முறை மட்டும் காமிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வைஸ் ஸ்கில் அப்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்காக போகிறோம். ஸோ 2 காலமை வச்சு நம்ம யூனிக் பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறோம். ஓகேங்களா? இதே நம்ம ரோலை யூனிக் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி நேமு சர்க்கிள் ரெண்டுத்தையுமே வந்து அவங்க வந்து கீழே போட்டிருக்காங்க. நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் வைஸ் டேபிள் தான் கேட்குறாங்க. அப்படின்னா சென்னை ஒரு முறை தான் வரணும், கோயம்புத்தூர் ஒரு முறை தான் வரணும், மதுரை ஒரு முறை தான் வரணும், வேலூர் ஒரு முறை தான் வரணும். அப்போ என்ன பண்ணால் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலமில் நம்ம டூப்ளிகேட் வந்து அரைவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூனிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நமக்கு தேவையானபடி இந்த அரே தான் நமக்கு மொத்தமாக என்ன வேணுமோ அந்த அரேவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கமா இங்கே வந்து பை காலம் அப்படி கொடுக்கணும். அப்போனா வந்து ட்ரூ வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது டேப் கொடுத்தீங்கன்னா ட்ரூ செலக்ட் ஆயிரும். கமா கொடுங்க. எக்ஸாக்ட்லி ஒன்ஸா அப்படின்னு கேட்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்க்ட் கொடுத்தா போதும். டிஸ்டிங்க்ட்றது ஃபால்ஸ் தான் நமக்கு. ஓகேங்களா? கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு முறை சென்னை, ஒரே ஒரு முறை கோயம்புத்தூர், ஒரே முறை மதுரை, ஒரே முறை வெள்ளூர் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அரே ஃபங்க்ஷன். இதை வச்சு நம்ம வந்து ஃபர்தராக நிறைய ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ மூலமா ஏதாவது புது விஷயம் கற்றுட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னா என்ன தேவைன்றது உங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ தட் வந்து அதுக்கான வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே மாதிரி எக்ஸல் 365க்கான ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா XLOOKUP அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ லிங்க் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி GoTo ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதோட லிங்க் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம்.